ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அல்ஃபா இன்டர்நேஷனல் கேம்பஸோட ஐடி பேசிக் கோர்ஸ் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். இதுக்கு முந்தைய கிளாஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் தியரட்டிக்கலான கொஞ்சம் அது சம்மந்தமான விஷயங்கள் தான் பார்த்துருப்போம். அது சம்மந்தமான டாபிக்ஸ் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கிளாஸ் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுமே. ஏனண்டா இந்த கிளாஸில் வர விஷயங்கள்லாம் அடிக்கடி நீங்கள் இனி யூஸ் பண்ண போகிற விஷயங்கள். அப்படி நீங்கள் இதுக்கு முதல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாலும் இனி நீங்கள் அதை கொஞ்சம் எஃபெக்டிவாக அப்படி யூஸ் பண்ணுறேன்னு இந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கிளாஸுக்குள்ளே போகலாம். கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்றா என்னன்னு நம்ம பார்ப்போம். கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இந்த இமேஜை பாருங்கள். இந்த இந்த ஸ்லைடில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க. நிறைய ஐக்கன்ஸ் இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட் தான். இது மட்டும் இல்லை, இதை தவிர நிறைய ப்ராடக்ட்கள் கூகுளால் இப்போதைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது தான் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதுகளை பற்றி கொஞ்சம் தியரட்டிக்கலாக இல்லை, கொஞ்சம் நம்ம நார்மலாக அதை பற்றி பார்த்துட்டு இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்வோம் ஸ்டூடெண்ட். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்றா என்னென்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது இந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது முழுமையாகவே கிளவுட் பேஸாக தான் இருக்கும். கிளவுட் பேஸ் சாஃப்ட்வேர்னா என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக நம்ம படித்த சாஃப்ட்வேர் கிளாஸில் கிளவுட் பேஸ் சாஃப்ட்வேரை பற்றி நான் விளங்கப்படுத்தியிருப்பேன். கிளவுட் பேஸ் சாஃப்ட்வேர்ண்டா என்னென்னா, இந்த சாஃப்ட்வேர்கள் நம்மட லோக்கல் மிஷினில் இல்லாமல் இன்டர்நெட்டில் தான் இருக்கும். அதாவது வேறொரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கும். அதை நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இதுதான் கிளவுட் பேஸ் சாஃப்ட்வேர்ன்றதுக்கு ஒரு சின்ன உலகம். அவ்வளவுதான். இது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும். அதாவது கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே இது கிளவுட் பேஸ் அப்ளிகேஷனை தான் இருக்கும் ஸ்டூடெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் முக்கியமான கம்யூனிகேஷன் சம்பந்தமான டூல்ஸுகளை பற்றி பார்ப்போம். ஓகே தானே? கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற டூல்ஸை பற்றி சொல்ல போனால் அதுலேயே நிறைய டூல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்காம நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுகளை பற்றி பார்ப்போம். ஓகே தானே? இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற அதிகமான கம்யூனிகேஷன் டூல், அதாவது தொடர்பாடல் டூலில் முக்கியமானது ஒன்று தான் ஜிமெயில். ஜிமெயிலண்டா என்னென்னு தெரியும்? உங்களோட ஃபோனில் நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஃபோனில் ஒரு மெயில் இல்லாமல் நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணக்கூட முடியாது. அதாவது ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது. எல்லாமே நம்மளோட டேட்டா எல்லாமே அந்த மெயிலில் தான் கனெக்ட் ஆகிக்கும். அதாவது அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஜிமெயிலை வச்சு என்ன பண்ணலாம்? ஒருவரோட நம்ம கம்யூனிகேட் பண்ணலும், மெசேஜ் அனுப்புகிற மாதிரி மெயில் அனுப்ப முடியும். இதுதான் ஜிமெயில்ண்டா என்னண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். ஸோ அதை பற்றி அதிகமாக பார்க்க தேவையில்ல. அடுத்தது கூகுள் மீட் அண்ட் செட். கூகுள் மீட் அண்ட் செட்டுண்டா உங்களுக்கு சூம் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம மீட்டிங்களுக்கு, கிளாஸுகளுக்கு யூஸ் பண்ணுறது தான் சூம். அதில் ஒரு கூகுளோட வேர்ஷன் தான் கூகுள் மீட். அதாவது அதை யூஸ் பண்ணி நம்ம மீட்டிங்கள் கண்டக்ட் பண்ணலாம், வீடியோவில் கோல் வேணும்னாலும் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி அது சம்பந்தமான ஒர்க்குகள் பண்ணுறது தான் கூகுள் மீட். நெக்ஸ்ட் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன் டூல்களை பற்றி பார்ப்போம். அதில் முக்கியமான ஒன்று தான் கூகுள் டிரைவ். இந்த ஐக்கனை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், உங்களோட ஃபோனில் கட்டாயம் இருக்கும். அதாவது முக்கியமாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 100% ஆண்ட்ராய்டில் இந்த ஐக்கன் இருக்கும். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கூகுள் டிரைவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கூகுள் டிரைவ் என்னண்டா, இது ஒரு கிளவுட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். அதாவது இன்டர்நெட்டில் நமக்கு தார, அதாவது அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு தார ஒரு ஸ்டோரேஜ். நமக்கு தேவையான விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தான். அதாவது சின்ன கூகுள் இன்டர்நெட்டில் இருக்கிற நமக்குரிய ஒரு ஹார்ட் டிஸ்க் வைங்களேன். அப்படி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அதுதான் கூகுள் டிரைவ். ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 15 GB ஸ்டோரேஜ் நமக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அதாவது அந்த 15 GBயில் நமக்கு தேவையான இமேஜ் வேணுமா, டாக்குமெண்ட்ஸ் வேணுமா, வீடியோஸ், மூவிஸ் என்ன வேணுமா நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். அதை நம்ம
நம்மட கூகுள் அக்கௌண்ட்டை எந்த இடத்துல இருந்து வேணும்னா எந்த டிவைஸ்ல இருந்து ஃபோன்லேயோ மொபைல்லையோ எங்கே வேணும்னாலும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம அதை பார்த்துக்கொள்ள முடியும். அதை நம்ம சேவ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம். அதாவது அந்த நமக்குரிய கிளவுட் ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டாஸை, இதுதான் கூகுள் டிரைவ். ஸோ இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ அந்த 15 GB அந்த 15 GB தாண்டி நமக்கு ஏதாவது டேட்டாஸ் தேவைண்டா நம்ம அதுக்கு பே பண்ணி காசு கட்டி மாதம் மாதம் காசு கட்டி நம்ம அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கூகுளில். இதுதான் கூகுள் டிரைவை பற்றினது. இப்போது உங்களோட ஃபோனில் மெயில் இருக்கும், கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. மெயில் இருக்குன்னா கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்றது அர்த்தம். அந்த மெயிலை வச்சே நீங்கள் உங்களோட கூகுள் டிரைவை போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இப்போ ஒரு 15 GB இன்டர்நெட்டில் உங்களோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்காண்டு. அதாவது இப்போ தப்பித்தவரை நம்ம ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்க் பழுதாக போனால் என்ன செய்கிறோம்? ஒன்றும் செய்யலை. அது நம்மளோட முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் போயிடும். ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்காண்டா அது போனது தான். ஆனால் இதே இது கிளவுட் ஸ்டோரேஜில் வச்ச மாட்டா நம்ம எப்போ வேணும்னாலும் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி. ஸோ இப்போவே நீங்கள் உங்களுக்கு முக்கியமான இமேஜ்கள் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ப்ரைவேட் கூகுள் அக்கௌண்ட்டில் வேணும்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் கூகுள் டாக் ஷீட் அண்ட் ஸ்லைட். அதாவது இதுக்கு முந்தைய கிளாஸில் நம்ம வேர்டை பற்றி பார்த்துருந்தோம், எக்ஸல் பார்த்துருந்தோம், பவர் பாயிண்ட் பார்த்துருந்தோம். இது மூணையும் தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன அதுக்கு கூகுளோட ப்ராடக்ட் நேமை வச்சு, அதாவது கூகுள் டாக்ன்றது அப்படியே நம்மளோட கூகுள் வேர்ட் மாதிரி, அதே போல் ஷீட்ன்றது நம்மளோட எக்ஸல் மாதிரி, அடுத்தது ஸ்லைடுன்றது நம்மளோட பவர் பாயிண்ட் மாதிரி. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டூல்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இதையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். அதாவது அந்த வேர்ட் பவர் பாயிண்ட் எக்ஸல்லாம் நம்மளோட லோக்கல் பிசியில் தான் அக்சஸ் பண்ணலும். மைக்ரோசாஃப்ட் 365 அக்சஸ் இல்லாத வரைக்கும் நம்மளோட லோக்கல் பிசிஸில் தான் அக்சஸ் பண்ணலும். அதாவது இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொண்டு இருக்கேன். நான் இப்போ வேறொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கேன் வைங்களேன். நான் என்னோட லேப்பையோ ஃபோனையோ நான் க்ரியேட் பண்ண விஷயத்தை நான் இங்கே வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன்டா நான் அங்கே போய் அதை அக்சஸ் பண்ணி திரும்பி மிச்சத்தை இடையில நான் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் இந்த கூகுள் டாக்ஸையோ இல்லாட்டி கூகுள் சம்மந்தமான ப்ராடக்டை யூஸ் பண்ணா இது கிளவுட் பேஸான சாஃப்ட்வேர் தானே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே ஒரு டிவைஸ் ஒன்று எடுத்து அதில் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை போட்டு சைன்இன் பண்ணுறது மூலம் நம்ம நம்ம எந்த இடத்துல விட்டிருந்தோமோ அதிலிருந்தே நம்ம க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது என்ன வேணும்னாலும் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் பெரிய அட்வான்டேஜ். இப்போ க்ளவுட் பேஸ் சாஃப்ட்வேரோட பெரிய அட்வான்டேஜே தான். அதாவது வருங்காலமும் கூட அதிகமாக கிளவுட் பேஸ் சாஃப்ட்வேருக்கு தான் எல்லா சாஃப்ட்வேர் சிஸ்டமும் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இதில் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா. நம்ம இதை பற்றி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இதை பற்றி சின்ன ஒரு ஓவர்வியூ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூகுள் கேலண்டர். கூகுள் கேலண்டர் என்ன? உங்களோட ஃபோனில் இருக்கும் கேலண்டர் ஒரு ஆப், அதுதான் கூகுள் கேலண்டர். அதாவது நார்மலாக அதில் டேட் பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது நம்ம அந்த டேட்டில் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ண வேணுமா அதை நம்ம பண்ணிக்கொள்ள இயலும். அல்லது ஒரு மீட்டிங் இருக்கு, இந்த டேட்டில் எனக்கு இந்த டைமில் மீட்டிங் இருக்குண்டா நான் அதே கூட நோட் பண்ணி வச்சு அது ரிமைண்டராக எனக்கு தரும். இதுதான் கூகுள் கேலண்டர். இதை பற்றி வேறு அதிகமாக பார்க்க தேவையில்ல. நெக்ஸ்ட் கூகுள் ஃபார்ம்ஸ். கூகுள் ஃபார்ம்ஸ்ண்டா இது மெயினாக எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்ண்டா, நம்ம ஒரு சர்வை, அதாவது சர்வேன்னு சொல்லுவோம், அல்லது குயிஸ், இது இல்லாட்டி ஒரு ஃபீட்பேக், நம்ம ஒரு சம்மந்தமான ஒரு ப்ராடக்டோ ஏதாவது பற்றி ஒரு ஃபீட்பேக் எடுக்க போகிறோம், இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி சர்வேட்டா கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு குயிஸ் ஒன்று நடத்த போகிறோம். இதுகளுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் இந்த கூகுள் ஃபார்ம். இந்த இமேஜில் இருக்கிற ஃபார்ம் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் எப்படி ஒரு ஃபார்ம் மட்டும் ஆக்சஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு இடத்துல டிக் பண்ணி கடைசியாக சப்மிட்டை கொடுத்து நம்ம கொடுத்துருப்போம். இது எதுக்கு யூஸ் ஆகும்ண்டா, ஒரு சர்வே ஒன்று எடுக்க போகிறோம் வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக சொல்ல போனால்
ஒரு 100 பேர்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருண்டு ஒரு விஜயா அஜித்தாண்டு நம்ம ஒரு சர்வே ஒன்று எடுக்க போகிற மட்டும் வைங்கள 100 பேரும் அதுக்கு ஓட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களே தனித்தனியாக நம்ம ஒரு ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி அந்த 100 பேருக்கும் சென்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை நேமுக்கு முன்னால் டிக் பண்ணி சப்மிட் பண்ணி தருவாங்க நமக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளோட கூகுள் ஃபார்மில் சாரி கூகுள் ஷீட்டில் நமக்கு டேட்டாவாக கிடைக்கும். அதாவது இத்தனை பேர் வந்து இந்த நடிகரை பிடிச்சிருக்கு, இத்தனை பேருக்கு இந்த நடிகரை பிடிச்சிருக்குன்னு நமக்கு ஒரு ஃபைனலைஸ் முடிவு ஒன்று எடுத்துக்கொள்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதுகளுக்காக தான் நமக்கு இந்த சர்வே யூஸ் ஆகும். அல்லது ஒரு ஒரு கிளாஸ் ஒன்று நடத்த போகிறோம், அதில் நம்ம ஒரு சின்ன குயிஸ் ஒன்று வைக்க போகிறோம் வைங்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி குயிஸ் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கூகுள் ஃபார்மோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது வந்து கூகுள் கீப். கூகுள் கீப் பண்ண ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபோனில் இருக்கிற நோட்ஸ் தான் நம்ம நோட் பண்ணி வைப்போம், அதுதான் கூகுள் கீப். ஆனால் இந்த நோட்ஸை நம்ம க்ளவுட் பேஸ்ன்றதால எங்கே பண்ணோம்னா ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இந்த இந்த கூகுள் கீப்பில் வந்து நம்ம இமேஜஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட் நோட்ஸ், அடுத்தது வாய்ஸ் ரெக்கார்ட், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கொள்ள கூடியதாக இருக்கும். இதுதான் கூகுள் கீப். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ண்டா நம்மளோட கூகுள் அக்கௌண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன். இது மாதிரி தெரிஞ்சிருந்தால் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரமாக இதை பற்றி தியரியாகவே பார்த்து கொண்டிருக்கோம். இனி வந்து எப்படி நம்ம ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர்லாம் முக்கியமான சாஃப்ட்வேர்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது சும்மா ஒரு ஓவராலாக நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணியிருந்தவங்களோட மொபைல் ப்ரௌசருக்குள்ளே போகலாம், கூகுள் க்ரோமுக்குள்ளே போயிடலாம். அல்லது பிசி யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களோட ப்ரௌசருக்குள்ளே ஃபஸ்ட்டாக போய்க்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுமெண்டா ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் google.com போகணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். google.com டைப் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். உங்களோட ஃபோன்லேயும் சரி உங்களோட பிசிலையும் சரி இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்க மூலையில் சைன்இன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு நிறைய டொட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கன் ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இமேஜஸ், அதுக்கு பக்கத்தில் ஜிமெயில். ஸோ இந்த டொட்ஸை கிளிக் பண்ணோடனே பாருங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் படிப்பிச்ச எல்லா அப்ளிகேஷனும் இதில் இருக்கும். அதாவது இது எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் மட்டும் இல்லை, நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதுகளை பற்றி இப்போதைக்கு தெரிஞ்சு கொண்டா போதும். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம மற்றதுகளையும் தெரிஞ்சு கொண்டா நல்லது. இப்போதைக்கு நமக்கு தேவையானதை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஏனெண்டா நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் நமக்கு கூகுள் அக்கௌண்ட் முக்கியம். அதை எப்படி க்ரியேட் பண்ணலாமாட்டா, இந்த வலது பக்கம் மூலையில் சைன்இன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சைன்இன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஒரு இமெயில் ஐடி வச்சுருந்தோம்னா அதை டைப் பண்ணி பாஸ்வேர்ட் அடித்து உள்ளுக்கு போய் கொள்ளலாம். அல்லது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாரேன்டா, இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் ஒன்று, அதை ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். இதில் வந்து 3 ஆப்ஷன் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் மை பர்சனல் யூஸ், மை சைல்டு, அல்லது மை ஒர்க் ஓ மை பிஸ்னஸ். இது 3க்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம பிஸ்னஸ் சம்பந்தமான, அதாவது நம்மளோட கம்பெனிக்கு ஒரு இமெயில் ஓப்பன் பண்ண போகிறோம்னா அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். அல்லது நமக்கு தான் பர்சனல், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிற நமக்கு பர்சனல் யூஸுக்கு நமக்கு ஒரு இமெயில் ஓப்பன் பண்ண போகிறோம்டா இந்த பர்சனல் யூஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது வந்து சைல்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது, நீங்கள் இப்போ இந்த கிளாஸை பார்த்துக்கிற நிறைய பேர் வந்து சில நேரம் 18 வயசுக்கு இழைக்கலாம். அதுக்காக நீங்கள் போய் மை சைல்டு ஆப்ஷனுக்குள்ளே போய் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏனண்டா அப்படி கிரியேட் பண்ணீங்கடா சில அப்ளிகேஷன்கள் உங்களுக்கு லிமிட் பண்ணியிருப்பாங்க. சில அப்ளிகேஷனில் ஃபுல் ஆக்சஸ் எடுக்க இயலாது. சில விஷயங்களை உங்களுக்கு லிமிட் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எல்லாருமே மை பர்சனல் யூஸ்லேயே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும்.
வளம மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பிரதீப் ரங்கநாதன் என்று ஒரு பேர் ஒன்று நான் கொடுக்கேன் சும்மா எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இதை நெக்ஸ்ட் கொடுத்தோடனே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜெண்டரும் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு சும்மா ஒரு ஏப்ரல், டே வந்து ஒரு 25th, இயர் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஒரு 2000 கொடுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஜெண்டர் வந்து மேல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்டா இதில் வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணும் உங்களுக்கு இந்த மெயில் ஐடியெல்லாம், அதாவது அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு. அதாவது ஏற்கனவே ஒரு ஆள் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தா அதே பேரில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. அதனால் அது நம்ம கொடுத்த நேமில் இல்லைண்டா அதே சஜஸ்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் @gmail.comன்றது எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு இது பிடிச்சும் இருக்குது, அதால் நான் இதை ஓகே பண்ணி நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அல்லது எனக்கு இது பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு பேர் ஒன்று கிரியேட் பண்ணணுமெண்டா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயிலுக்குள்ள போய் நான் எனக்கு தேவையானது கொடுத்து கொள்ளலாம். அந்த நேம் வந்து ஏற்கனவே யாராலையும் எடுத்துக்கொள்ள, அதாவது ஏற்கனவே அந்த மெயில் ஐடி இல்லைண்டா நமக்கு அது கிடைக்கும், இல்லைண்டா அதுவே வேறது சஜஸ்ட் பண்ணும். இப்போதைக்கு நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ்வேர்ட் கொடுக்கக்குள்ள நீங்கள் மேக்ஸிமம் கவனிக்க வேண்டியது பாஸ்வேர்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். இல்லைண்டா ஹெக்கர்ஸால், அதாவது வேறொரு நபரால் நம்மளோட அக்கௌண்ட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எப்பயுமே பாஸ்வேர்ட் கொடுக்கக்குள்ள அதிகமாக மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், கொஞ்சம் ஸ்மால் லெட்டர், அதோட ஒரு சிம்பிள் மொத்தமாக சேர்த்து 8 லெட்டருக்கு மேலே வர மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து என் பாஸ்வேர்டை நான் எப்படி கொடுக்குறேன்னா அல்ஃபா கேம்பஸ் கொடுக்க போகிறேன். நான் அல்ஃபாவில் ஏ கேபிட்டலில் கொடுக்கேன், ஏ அல்ஃபா கேம்பஸ். இதில் வந்து நான் ஒரு நம்பரும் ஒரு சிம்பிளும் கொடுக்க போகிறேன். ஒரு 1 ஹேஷ்டேக் கொடுத்துருக்கேன். இது உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். ஸோ நீங்களும் இதே மாதிரி கொடுத்தா, அதாவது இதே பாஸ்வேர்ட் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேபிட்டல், ஒரு கொஞ்சம் ஸ்மால், நம்பர், சிம்பிள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும் உங்களோட அக்கௌண்ட். அவ்வளவுதான். அதே பாஸ்வேர்டை திரும்பி அடிச்சது நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இப்போதைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று நம்ம கொடுத்துக்கொள்ளணும் இப்போதைக்கு. ஏனண்டா இப்போ தப்பித்தவரை நம்மளோட அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்து யாராச்சும் ஒரு ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கண்டா நம்மளோட கூகுளில் ஒரு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. என்னென்னா 2-வே ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து பாஸ்வேர்டை மட்டும் கொடுத்து நம்ம, அதாவது நம்ம ஒரு புது டிவைஸில் நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்டா ஹேக்கர்ஸ் எல்லாம் புது டிவைஸில் தான், அவங்களோட டிவைஸில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது அதை நம்ம சைன்இன் பண்ண போகிறோம்டா பாஸ்வேர்ட் மட்டும் கேட்காம அந்த ஃபோன் நம்பரும் கேட்டு அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அதை வந்து நம்ம கொடுக்கறது மூலம் நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட். ஸோ அது அந்த ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக தான் இந்த ஃபோன் நம்பரை கொடுப்பாங்க. நான் என்னட்ட இருக்கிற ஒரு யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட் ஃபோன் நம்பரை நான் கொடுத்து நான் இதை சைன்இன் பண்ணுறேன். எதுக்காகண்டா உங்களோட சின்ன ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொடுக்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். என்னட்ட யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, அதை நான் கொடுக்க போகிறேன். நோட்ஸ் சாரி இப்போ வந்து என்னோட ஃபோனுக்கு ஒரு கோட் ஒன்று வந்திருக்கும். நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கோட் வரும், ஜி டேஸ் அண்டு அதுக்கு பிறகு நம்பர்கள் வரும். ஸோ அந்த ஜி டேஸ் ஏற்கனவே அவங்க அடிச்சிருக்காங்க, அதால் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நான் என்னோட ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து ரிக்கவரி இமெயில்னு கொடுக்காங்க. இது வந்து கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அதாவது அந்த 2-வே ஆத்தென்டிகேஷனுக்கு தப்பித்தவரி உங்களோட
ஃபோன் நம்பர் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டு, அதாவது உங்களோட ஃபோன் மிஸ் ஆகிட்டுன்னா நீங்கள் இதுக்கு ஒரு பேக்கப் இமெயில் ஒன்று கொடுத்துக்கலாம். அதாவது உங்களோட ஃப்ரெண்டோடையோ இல்லாட்டி உங்களோட பழைய மெயிலோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமான ஒருவரோட இமெயிலை கொடுத்து வச்சிங்கன்னா உங்களோட எப்பயாவது உங்களோட இந்த கிரியேட் பண்ணுற மெயில் வந்து லொக் ஆகிட்டுன்னா நீங்கள் இந்த இமெயிலுக்கு உங்களோட ஓடிபியை எடுத்து நீங்கள் அதை சைன்இன் பண்ணி போய்க்கொள்ளலாம். அதாவது உங்களோட ஃபோன் நம்பரோ எங்கேயாவது ஆக்சஸ் பண்ணி இல்லாத இடத்துல இருக்கேன்டா இந்த மெயில் மூலமும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளும். ஓடிபி எடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள ஏறும். நான் இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் கட்டாயம் கொடுத்தா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், கொடுக்கலாடியும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபோன் நம்பர் இல்லாட்டி ஏதாச்சும் கொடுத்துக்கொள்ள தான் வேணும். இப்போது வந்து என்னோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு பிரதீப் ரங்கநாதன் பிரதீப்@gmail.com. நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தந்திருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க மாட்டீங்க, பரவாயில்ல, அக்ரியை கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் இந்த வலது பக்க மூலையில் பாருங்க பிஏன்னு போட்டிருக்கு. அதாவது என் அக்கௌண்ட் நேம் பிரதீப் ரங்கநாதன்றதால பிஏ போட்டு சைன் இன் ஆயிருக்குன்னு காட்டுது. இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதில் வந்து இப்போ வந்து மெயில் இருக்கும், இமேஜ் இருக்கு, இதெல்லாம் எல்லா ஆப்பையும் என்னால் இந்த மெயில் கொண்டு நான் அக்சஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை பற்றி பார்ப்போம். கூகுள் அக்கௌண்ட்ன்றது தான் எல்லாத்துக்குமே மெயினானது. இதை பற்றி நீங்கள் பார்க்கணும், இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும், அதாவது ஃபோன் நம்பர், உங்களோட ரிகவரி மெயில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமெண்டா நீங்கள் எங்கே போகணுமெண்டா இதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட். நம்மளோட எல்லா அக்கௌண்ட்டுக்கும், அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண போகிற நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ண உடனே பாருங்க இதில் வந்து அதாவது செட்டிங், நம்மளோட கூகுள் அக்கௌண்டோட செட்டிங் தான் இது. இதில் வந்து ஹோம், பர்சனல் யூஸ், டேட்டா ப்ரைவசி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ஏதோ ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கும் தேவையான விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். இதில் பாருங்கள் நேம், பர்த்டே எல்லாத்தையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா, அட்ரஸ் கொடுக்கணுமா, நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நீங்கள் கொடுத்து வச்சுக்கொள்ளலாம். அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்குது. அதாவது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னாலும் இதுக்குள்ளே தான் போய் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட கூகுள் மெயின் அக்கௌண்ட்டோட சென்டர் பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட எந்த விதமான உங்களோட செட்டிங் சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் இங்கே தான் வரணும். ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆப்புகளை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது முக்கியமான ஆப்புகள் எங்கெங்கே இருக்கேன்னு என்னென்று நான் ஏற்கனவே படிப்பிச்சதுகளை ஒவ்வொன்றா பார்ப்போம் கொஞ்சத்துக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிமெயிலை பார்ப்போம். ஜிமெயில்ற இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதில் என்ன மாதிரி நம்ம ஒர்க்குகள் பண்ணலாம், இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் ஸ்டூடெண்ட். ஸோ நான் எல்லா அப்ளிகேஷனையும் ஓவராலாக நார்மலாக கொஞ்சம் இதுதான் அப்ளிகேஷன் காட்டி விடுறேன். ஏன்னா இது உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும். இப்போ வந்து இதுதான் கூகுள் ஜிமெயிலோட இன்டர்ஃபேஸ். இதில் வந்து ஏதாவது மெயில் வந்திருந்தேன், இது புது மெயில்ன்றதால இந்த பழைய மெயிலும் என்னட்ட இல்லை. அதால் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கொம்போஸ்ன்றது ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு மெயில் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இந்த கொம்போஸை கிளிக் பண்ணி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய்ங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கொம்போஸை கிளிக் பண்ணி டூவில் வந்து நான் யாருக்கு மெயில் அனுப்ப போகிறேனோ அவரோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங், நம்மளோட மெயிலோட ஹெட்டிங்கை கொடுத்துட்டு நம்மளோட என்ன மெயிலுன்னு நம்ம இதில் டைப் பண்ணி சென்டை கொடுத்தோம்டா சென்ட் ஆயிரும். இதுதான் சிம்பிளாக ஒரு மெயிலை க்ரியேட் பண்ணுற விதம். நெக்ஸ்ட் வந்து இன்பாக்ஸ். நம்ம வந்து இன்பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். இன்பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும்னா நமக்கு வந்த மெயில் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போதைக்கு புது மெயில் எடுத்தாலும் எந்த ஒரு இன்பாக்ஸ்லையும் எந்த மெயிலும் இல்லை ஸ்டூடெண்ட். ஸோ ஏதாவது மெயில் வந்துங்கன்னா இதுலேயே ஸ்டோர் ஆகிருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கொள்ளே எலுமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இதில் வந்து ட்ராஷ் ஒன்று இருக்குது, அதாவது நம்ம ஏற்கனவே டிலீட் பண்ணுறதுகள் இருக்குது. ஸ்பேம்ன்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு தேவையற்ற, அதாவது முரணான ஏதாவது மெயில்கள் வந்துக்கிட்டா அது ஸ்டோர் ஆகிக்கிற இடம் இந்த ஸ்பேம்.
அப்படி என்று ட்ராஃப் இருக்கும். நம்ம சென்ட் பண்ண மெயில் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் மெயிலெலாம் இந்த ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ இவ்வளவு தான் ஜிமெயில். கிரியேட் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம், அவ்வளவுதான். இதை பற்றி இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட். ஸோ ஜிமெயிலை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் இந்த வலது பக்க மூலையில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டிரைவ். டிரைவை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு 15 GB நமக்கு தந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள 7 மண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இந்த கீழே 0 bytes of 15 GB யூஸ்டு இருக்கு. அதாவது நான் எந்த ஒரு டேட்டாவும் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. அதாவது இந்த 15 ஜிபியில் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ என்னோட முழுசாக எந்த 15 ஜிபியும் இருக்குன்னு சொல்லுது. அதாவது இதுதானே என்னோட கூகுள் டிரைவோட இன்டர்ஃபேஸ். ஸோ எனக்கு ஏதாச்சும் இமேஜோ ஏதாச்சும் நான் இதில் சேவ் பண்ணி வைக்கணும்னா நான் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி தூக்கி வந்து இதில் போட்டுக்கொள்வேன். அதாவது நீங்கள் இது உங்களோட ஹார்ட் டிஸ்க் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த நியூவை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமா, ஃபைல் அப்லோட் பண்ணணுமா அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். அல்ஃபா கேம்பஸ் க்ரியேட் பண்ணோன்னே அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நான் தேவையான டேட்டாஸை நான் போடலாம். தேவையில்லையா டிலீட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இவ்வளவு தான் கூகுள் டிரைவில். கூகுள் டிரைவில் நம்ம பெருசாக எதுவுமே யோசிக்கணும் இல்லை. ஒரு ஹார்ட் டிஸ்க் இன்டர்நெட்டில் இருக்குது. எனக்கு ஃபோட்டோ வேணுமா நான் அப்லோட் பண்ணிக்கொள்வேன். என்ன வேணும்னாலும் டிலீட் பண்ணியோ எடிட் பண்ணியோ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கொள்வேன். இதுதான் கூகுள் டிரைவ். இதுலேயும் நம்ம பெருசாக ஒன்றும் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் கூகுள் டிரைவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற 15 GB எப்பயும் நம்மளோடய இருக்க போகிறது. ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆப்பை பற்றி பார்ப்போம். யூடியூப்பை பற்றி பார்க்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணுறது. அதை பற்றி பார்த்து நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் தான் ஜெமினை. ஜெமினை என்றது கூகுளோட இப்போ ரிலீஸ் ஆன ஏஐ தான் ஜெமினை. ஜெமினை வந்து உங்களுக்கு எப்படி சொல்லலாம், ChatGPT தெரியும் தானே, அந்த ChatGPT தான் ChatGPT மாதிரி ஒரு சேட்போட் தான் ஜெமினை. அது கூகுளோடது. ஸோ நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இதில் இந்த ஜெமினையில் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே போல் இப்போ ரீசெண்டாக நிறைய நம்ம இமேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். அது கூட கூகுள் ப்ராடக்டான ஜெமினைக்குள்ளால தான் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் வந்து நேனோ பனானான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் சும்மா ஒரு 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 டெக்ஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். ஏதாச்சும் ஒன்று கேட்டு பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு டேட்டா தரும். அதுதான் அதாவது ChatGPT பண்ணுறது தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட். இதை பற்றி நம்ம அவ்வளோ பெருசாக தெரிஞ்சுக்கொள்ள கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம இப்போதைக்கு இதை பற்றி பார்க்க தேவையில்ல. இதுக்கு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் இருக்கிறதால, அதாவது அது இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே ஏஐ சம்மந்தமாக தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாமே அந்த கிளாஸில் பார்த்துக்கொள்வோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தானே. இப்போ வந்து ஜெமினை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேப்ஸ், கூகுள் மேப்ஸ். அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா உங்களோட ஃபோனில் இருக்கும். நீங்கள் அன்றாடம் இல்லை, நீங்கள் எங்கேயாவது போகிறண்டா கட்டாயம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணதை விட ஃபோனில் யூஸ் பண்ணுறது தான் நல்ல. ஏன்னா அதில் ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கும். ஃபோனில் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கூகுள் சர்ச் அண்ட் ஒன்றுமில்லை, நம்ம வளமையாக இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இதுதான் கூகுள் சர்ச். அதிகமாக கூகுள்னா நமக்கு இதை தான் தெரியும். இது வந்து கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான் கூகுள் சர்ச். நெக்ஸ்ட் வந்து கேலண்டர் நம்ம பார்த்திருப்போம். உங்களோட மொபைலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் டேட் இருக்கும். எனக்கு தேவையேண்டா ஏதாச்சும் நான் இந்த கேலண்டரில் ஆட் பண்ணுறேன்டாலும் ஆட் பண்ணி கொள்ளலாம். அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு வந்து 22ஆம் தேதியில் இருக்கேன் நான் இப்போ. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 24ஆம் தேதி
1 AM எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குண்டா, ஸ்கூல், சாரி, மீட்டிங் ஒன்று இருக்குண்டு நான் சேவ் பண்ணேன்டா. இது வந்து எனக்கு 1 AM to 2 AM இருக்கு. எனக்கு 1 AM இது இந்த கூகுள் கேலண்டர் வந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரும், உங்களுக்கு இந்த டைமில் ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குண்டு. இதை நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டிக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம அவ்வளோ தெரிஞ்சுக்க தேவையில்லை. என்னென்ன விஷயங்கள் இருக்குண்டு நம்ம கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குண்டு இப்படி கொஞ்சமாக பார்க்கும்போது, ப்ராக்டிக்கலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டில் நிற்கும். அதுக்காக தானே ஒவ்வொன்றை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு முக்கியமானதுன்னு சொல்ல போனால் கூகுள் குரோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க தெரியும். முக்கியமான ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்லேட்டர், கூகுளோட டிரான்ஸ்லேட். அதாவது ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கொள்ளே இயலும். அதுதான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் இதில் வந்து இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் மாற்றி பார்க்க போகிறேன். சாரி, இங்கிலீஷில் இருக்கிறத நாம் வந்து இந்த சைடில் என்ன கொடுக்கமோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ரைட் சைடில் கிடைக்கும். ஸோ ரைட் சைடில் எனக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமெண்டா தமிழில் வேணும். ஃபர்ஸ்ட்டாக ஒரு வேர்டு ஒன்று அடித்து பார்க்கலாம். கெட்டன் அடிப்போம், கெட்டடா பூனை, அவ்வளவுதான். இதை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறதை விட அதிகமாக இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்டா, நம்மளோட மொபைலில் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இதில் வந்து இந்த மைக் அடையாளத்தை கொடுத்தோம்னா நமக்கு நம்மளோட வாய்ஸை எடுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ஸை இன்டேக் பண்ணுறதுக்கு அதை ஒரு சான்ஸ் ஒன்று தரும். ஸோ அதில் நம்ம இப்போ தமிழில் கதைச்சிட்டு டிரான்ஸ்லேட்டை இங்கிலீஷுக்கு கொடுத்தோம்னா நமக்கு தேவையானது தமிழில் இங்கிலீஷுக்கு வரும். ஸோ அதை நம்ம அது அடிக்கடி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கிலீஷ் நமக்கு கொஞ்சம் ஃப்ளூயன்சியாக வரும் ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோதான் டிரான்ஸ்லேட்டை பற்றினது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம்னா கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கூகுள் டாக் ஸ்லைட் ஷீட். இதில் ஏதாச்சும் ஒன்றை பார்த்தோம்னாலே போதும். கூகுள் டாக்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளோட வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு சிமிலரானது தான் கூகுள் டாக், ஆனால் க்ளவுட் பேஸ். பாருங்க, அதே போல் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நம்ம இதுக்கு முதல்ல பார்த்துருப்போம் கிளாஸில். அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். பிளாங்க் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பிளாங்க் பேஜை கிரியேட் பண்ணோம்னா இதில் வந்து நமக்கு தேவையானதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி கொள்ள இயலும். அதே மாதிரி டூல் பார்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபொண்டு சேஞ்ச் பண்ணலாம். எல்லா டூல் பார்ஸும் இதிலேயே இருக்கு. நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் எங்கே வந்து சேவ் ஆகும்னா நம்மளோட கூகுள் டிரைவில் தான் சேவ் ஆகும். ஏனெண்டா அதுதானே நம்மளோட ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அங்கே தான் சேவ் ஆகும். நம்ம அங்கே போய் அதை அக்சஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் பண்ணிக்கொள்ளலாம். திரும்பி ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் கூகுள் டாக்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ட் மாதிரியே இருக்கும். அதே போல் கூகுள் ஷீட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட எக்ஸல் ஷீட் மாதிரியே இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும். இவ்வளோதான். அதாவது அங்கே ஒர்க் ஆகிற எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கேயும் ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நம்ம அதை படிச்சுட்டு எக்ஸஸ் பண்ணுறது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த எல்லா ஆப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்டா இது வந்து காலத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்டா ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ், மெயினாக வந்து ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ் கூட தான் அண்ட் கூகுள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இனி நம்மளால் வாழவே இயலாது. மொபைல், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண இயலாது. ஸோ நீங்கள் இதை கட்டாயம் பார்க்குறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் கூகுள் ஸ்லைட். கூகுள் ஸ்லைட்னா நம்ம அதை பார்க்கவே தேவையில்ல, அப்படியே நம்மளோட பவர் பாயிண்ட் தான், வேறு எதுவுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதே போல தான் இருக்கும். ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் நம்ம பார்க்கணுமெண்டா இப்போதைக்கு நமக்கு இதில் முக்கியமான விஷயங்கள் இல்லை இப்போதைக்கு நம்ம தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னென்னு உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து ஃபோம் பற்றி பார்த்துருந்தா நமக்கு சர்வே குயிஸுகள் செய்கிறதுக்கு, கிரியேட் பண்ணுறதுக்கு
நம்ம ஹெல்ப் ஆகிருக்குமெண்டு இதில் வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் பாருங்கள். டெம்ப்ளேட்டுன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே நம்மளோட வேர்ட் எக்ஸல் எல்லாம் பார்த்துருப்போம். அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஒரு பில்டு ப்ரீபில்டாக க்ரியேட் பண்ணிக்கிற விஷயம் தான் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு தேவையானதை நம்ம மாற்றி போட்டு நம்ம இதை ஷேர் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸை எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டூடெண்ட். இது இவ்வளவு தான் கூகுளோட ஒர்க் ஸ்பேஸை பற்றினது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது கூகுள் நியூஸ் ஒவ்வொன்றா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். கூகுள் நியூஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, ஃபோட்டோஸுகளை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மீட் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்மளோட ஜூம் மாதிரி ஒன்று அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து இன்னும் முக்கியமான ப்ளே, கூகுள் ப்ளேண்டா இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு உங்களோட ஃபோனில் இருக்குது, கட்டாயம் இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இது எல்லாமே இருக்காது. கூகுள் ப்ளே ஸ்டோர் இதுதான் கூகுள் ப்ளே என்று சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதில் முக்கியமானது கீப், நம்ம பார்த்துருந்தோம் செட். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம்ண்டா அதிகமாக இது கிளாஸ் நடத்துகிற சேர்மார்கள் யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் ஏர்த்ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன், கூகுள் மேப்போட அட்வான்ஸ் வெர்ஷன். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து அதிகமாக எங்கே யூஸ் ஆகுமாண்டா, நம்ம ஒரு ஒரு கூகுள் அட் ஒன்று நம்ம போட போகிறோம். அதாவது நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்மளோட ஒரு விளம்பரம் ஒன்று கூகுளில் தெரிகிறதுக்காக போட போகிறோம்டா, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கூகுள் ஆட்ஸ். அல்லது நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்ட்டு கண்டென்ட் கிரியேட்டர்ண்டா நமக்கு யூடியூப்லேருந்து மணி வாரது இந்த கூகுள் ஆட்ஸ் கூகுளால் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து கண்டெக்ஸ் கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்ளலாம். கண்டெக்ஸ்ட் என்ன? அதாவது உங்களோட ஃபோனில் இருக்கும் கண்டெக்ஸ், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. அதாவது நீங்கள் சர்வ் பண்ணுற ஃபோன் நம்பர்ஸ் தான் இந்த கண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஃபோனில் எப்பயுமே ஒரு மெயிலில் சர்வ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏனெண்டா நீங்கள் நிறைய பேர் கண்டெக்ஸ் ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் வேண்டி சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் டபுள் செக் பண்ணணும். நீங்கள் அதை உங்களோட ஜிமெயிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். உங்களோட ஃபோனில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஃபோன் அண்டு கொடுத்து சர்வ் பண்ணக்கூடாது ஒரு காலமும். ஏனெண்டா ஃபோனில் ஏதாச்சும் நம்ம ஃபார்மேட் பண்ணும்போது இல்லாட்டி ஃபோன் பழுதாக போகும்போது அந்த முக்கியமான கண்டெக்ஸ் எல்லாமே போயிடும். அதால் நம்ம எப்பயுமே மெயிலில் தான் கண்டெக்ஸை சேவ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இன்னொரு புது ஃபோன் வேண்ட போகிறோம்டா, அதில் போய் நம்மளோட அதே மெயிலை கொடுத்தோம்டா கண்டெக்ஸ் எல்லாமே வந்துடும். நம்ம எந்த விதமான கஷ்டம் பட தேவையில்ல. ஸோ இந்த கண்டெக்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் தெரியாதவங்க இதை நீங்கள் கட்டாயம் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளவுதான் கண்டெக்ஸை பற்றினது. பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இப்படி கிரியேட் பண்ணலாம். மற்றது இப்படித்தான் நீங்கள் வந்து தான் கிரியேட் பண்ணணுமெண்டு இல்லை. நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் நார்மலாகவே கிரியேட் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் உண்டு கேட்கும், எங்கே சேவ் பண்ணண்டு, மொபைல்லையா இல்லை மெயில்லையா சேவ் பண்ணண்டு. அதில் வந்து அந்த மெயில் ஆப்ஷனுக்குள்ளே நம்மளோட மெயில் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களோட ஃபோன் நம்பர் சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா ஓகே. அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட ஃபோன் ஆக்சஸ் பண்ண இல்லாத இடத்துல வேணுமாட்டா வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தேவையில்லாத விஷயம் தான், நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இவ்வளவு தான் கூகுள் கண்டெக்ஸ்ட் அதை பற்றின ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட். ஸோ நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் முக்கியமான எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிப்பேன். நான் என்ன தான் ஃபாஸ்ட்டாக போயிருந்தாலும் ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு டைம் இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்டா இருக்கிற கொஞ்சம் டைமில் நம்ம எவ்வளோத்துக்கு எஃபிஷியண்டாக நமக்கு நாலேஜுகள் எடுக்கலுமோ அவ்வளோத்துக்கு எடுக்க வேணும். ஸோ கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் என்ன உங்களுக்கு தரவாக கிளியர் ஆகியும். மேக்ஸிமம் நீங்கள் இதை படித்ததுகளை உங்களோட அன்றாட ஒர்க்குகளை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒர்க்குகள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுறது மூலம் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோதான் இந்த கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம்.